பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தையுமே பார்க்க முடியலையே, என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்தது போல் இருக்கிறதே. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும்? என்னுடைய வியாதியில் எப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கும்? பிள்ளையினுடைய வேலை விஷயத்தில் எப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கும்? என்னுடைய சொத்து காரியத்தில் எப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கும்? இப்படி பல காரியங்களில் அதிசயங்களை பார்ப்பதற்காக அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே, எந்த ஒரு அதிசயமும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே, என் புருஷனாருடைய தொழிலில் நடக்கலையே, என் பிள்ளையினுடைய வேலை விஷயத்தில் நடக்கலையே, என் குடும்ப காரியத்தில் நடக்கலையே, என்னுடைய பலவீனத்தில் ஒரு அதிசயம் நடக்கலையே, இந்த வியாதியில் ஒரு அதிசயம் நடக்கலையே. ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கிறாரா? அவருடைய கண்கள் என்மேல் பட்டு கொண்டிருக்கிறதா? நான் ஆண்டவரையே முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறேனே. அநேகர் என்னை வெட்கத்தோடு அவமானத்தோடு என்னை நிந்திக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரான்னு சொல்லி அநேகர் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். அது நீ நினைத்திராத பெரிய அதிசயமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட போகிறது. அநேகர்கள் பிரமித்து பார்க்கத்தக்க விதத்தில், ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்க விதத்தில் உன் குடும்பத்தில் நான் அதிசயத்தை செய்வேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய பிடிக்குள் அகப்பட்டு கிடந்தபோது அதிலிருந்து எப்படி மீண்டு வருவோம், எப்படி இதிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று அவர்கள் நோக்கி தேவ சமூகத்தில் முறையிட்ட போது அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டின உடனே கர்த்தர் அந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு மோசேயை அதற்கு தலைவனாய் ஏற்படுத்தி அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்பொழுது செங்கடலை தாண்டி போகவும் முடியாது. பின்புறத்தில் பார்வோனுடைய சக்திகள் மீண்டும் இவர்களை துரத்தி கொண்டு வரக்கூடிய அனுபவத்தில் காணப்படும் போது அவர்கள் மீண்டும், ஆண்டவரே, எங்களை ஏனப்பா இந்த செங்கடலுக்கு முன்பாக, இந்த தடைகளுக்கு முன்பாக, இந்த சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா? நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது அந்த செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டு வெட்டாந்தரை வழியாய் நடந்து அவர்கள் போனார்களே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தடைபட்டு போனது போல் நிற்கிறதே, ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதது போல நிற்கிறதே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைத்திராத இடங்களை நான் உங்களுக்கு திறந்து தரப்போகிறேன், உங்கள் கண்கள் காண அதிசயங்கள் சம்பவிக்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் எப்படி உங்களை அதிசயங்களை காண பண்ணினேனோ அதுபோல உங்களையும் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். என் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட உங்களை நான் விருதாவாய் விட்டு விட மாட்டேன். நான் எங்கும் உங்களை துளைத்து கொண்டு போக விடமாட்டேன். நீங்கள் என்னுடைய ஜனம், உங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அதனால் தேவ ஜனமே, நீங்கள் பயப்பட
பயப்பட வேண்டாம், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நீங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன், ஒரு அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த அதிசயம் நடக்கட்டும், ஆண்டவரே என்னுடைய தொழிலில் அந்த அதிசயம் நடக்கட்டும், என்னுடைய வழக்கு விஷயத்தில் அந்த அதிசயம் நடக்கட்டும், என்னுடைய கர்ப்பத்தின் கனியில் அந்த அதிசயம் நடக்கட்டும், வெளிநாட்டு பிரயாணத்தில் அந்த அதிசயம் நடக்கட்டும், என்னுடைய இந்த வியாதியில் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. மருத்துவர்கள் இந்த வியாதியோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் முத்திரையிடப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காண போகிறாய், உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாய் இருக்க போகிறது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்கப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் அந்த அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வேலை விஷயத்தில் அந்த அதிசயம் நடக்கட்டும், ஸ்கின் ப்ராப்ளத்தில் அந்த அதிசயம் நடக்கட்டும், தைராய்டு பிரச்சனையில் அந்த அதிசயம் நடக்கட்டும், சுகர் வியாதியில் அந்த அதிசயம் நடக்கட்டும், கை கால் மரத்து போகிறதுல ஒரு அதிசயம் நடக்கட்டும், கட்டிகளில் அதிசயம் நடக்கட்டும், கொழுப்புகளில் அதிசயம் நடக்கட்டும். சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ அத்தனை பலவீனங்களிலேயும் தேவன் அதிசயத்தை காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவன் அந்த அதிசயத்தை காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிக நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.